ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான்ஸும் முருங்கைக்காவும் நம்ம சேர்த்து செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடாயில் நிறைய எண்ணெய் போட்டுக்கோங்க. வெந்தயம், சீரகம், பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகு, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயமும் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு இறாலுக்கு நிறைய பூண்டு போட்டோன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டுட்டு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டுடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியும் அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது கொதிக்கும் போதே முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ ப்ரான்ஸை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம அந்த இறால் குழம்போடு ஊற்றிடலாம். ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிட்டு ப்ரான்ஸும் வெந்துடும். நம்ம இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடுங்க. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.